வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து ஒன்று பிளான் பண்ணுறாரு தீபக். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ யாருக்கு பர்த்டே அப்படின்றதையும் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பர்த்டே யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கு. ஸோ தட் அருணுக்கு வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதை வந்து அவருக்கு வந்து சொல்லாமலே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து தீபக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில பேர்கிட்ட வந்து இதை பற்றி பேசி வச்சுட்டாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து கேக் செய்ய போகிறோம். அந்த கேக் வந்து யார் மேக் பண்ண போறாங்க அப்படின்னா அன்சிதா. ஸோ அன்சிதா வந்து ரவா கேசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போறாங்க. அதை அப்படியே கேக் மாதிரி ஒரு பவுலில் வச்சு நம்ம அங்கேயே கேக் வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா காலையில் ரவா உப்மா வந்து செய்யக்கூடாது. அருண் மேபி ரவா உப்மா செய்யலாம் காலையில் அப்படின்ற மாதிரி பிளான் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டைவர்ட் பண்ணுங்க. லைக் ஜாக்லின்ட்ட சொல்லி நீங்கள் அதை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நான் இதை கன்வே பண்ணிடுறேன், பட் பிரெட் டோஸ்ட் தான் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே ரஞ்சித் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் காலையில் எப்படியும் எல்லாம் லேட்டாக தான் எழுவாங்க, வேணுன்றவங்களுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் போட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை சால்வ்டு. ஸோ நம்ம வந்து ரவா அவைலபிளாக இருக்கும். ஸோ கேக்கில் ரவாவில் வந்து கேசரி செஞ்சு அதை கேக்காக நம்ம பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் விளாட்லாம் கண்ணாமூச்சி. ஸோ தட் அவரையும் வந்து அந்த கேமில் இன்வால்வ் ஆக வைக்கலாம். கண்ணை கட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் கிட்ட, அதாவது டோர் ஓப்பன் ஆகும்ல, அதாவது பிக் பாஸ் உள்ளே வரவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகல, அந்த இடத்துல போய் நிற்க வச்சுட்டு கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவரும் வந்து டைவர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாத மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஆல்ரெடி வந்து அருண் பர்த்டேன்னு தெரியும், நம்ம கண்ணை கட்டினோம்னா அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அவங்க வந்து அதை கண்டுபிடிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் கண்ணை கட்டி அங்கே அமிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கண்ணை திறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு கட்டு அவுத்ததுக்கப்புறம் நம்ம லைனாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுக்கலாம், கொடையில் மறைஞ்சு நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கண்ணை கட்டை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கொடை இப்படி விலகினதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பாட்டு பாடிட்டே உள்ளே வருவார். ஸோ அப்போ அவருக்கான பாட்டு லைக் ஒரு ரிலிக்ஸ் அவருக்குன்னே எழுதி வச்சிருக்காரு போல் ஜெஃப்ரி. ஸோ அதை வந்து பாடுவார். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கேக்கை வெட்டி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பிளான். இன்னும் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபக்கும் வந்து சொல்லுவார். ஸோ இந்த பர்டிகுலர் பர்த்டே பிளான் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.